இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்குற தலைப்பு பயப்படாதே. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க எதுக்கும் பயப்படாங்க, தேவன் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. அப்போ ஆபிரகாமின் தேவன் நான் உன்னோடனே இருக்கிறேன்னு சொல்றாரு. திகையாத, நான் உன் தேவன், நான் தான் உன் தேவன். உன்னை நான் பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். எந்த காரியங்கள்ல பலவீனமா இருக்கீங்களோ, பலனற்று செயல்படுறீங்களோ, இந்த காரியங்களை நாங்கள் முயற்சி பண்ணி பண்ணி எல்லா காரியங்களையும் நாங்கள் வீக் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சாலும் நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்றாரு. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு புது பலன் இருந்தாதான் நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் காலையில எழும்பி சுறுசுறுப்பா செய்ய முடியும். நம்மளுக்கு பலனே இல்லை, ஒரு சோர்வாக இருக்குது அப்படின்னு நம்ம டயர்டாக படுத்திருப்போம். அப்போ நம்ம படுக்க நம்மளுடைய உடம்பு இன்னும் சோர்வாக தான் ஆகி போயிடும். நம்ம காலையில எழும்பி நம்ம தேவனை தேடணும். அந்தந்த நேரங்கள் சோர்வு எல்லாருக்கும் வரக்கூடியது தான். ஆனால் அந்த சோர்வின் நேரங்களில் அந்த ஒரு டைமை நீங்கள் குறித்து அந்த நேரத்தில் எழும்பி தேவனை நோக்கி ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் போதும். முடியலைன்னாலும் உட்கார்ந்து கூட உங்களால் எப்படி முடியுமோ ப்ரேயர் பண்ணிவிட்டு அதனுடைய வேலையை நீங்கள் துவங்க. காலையிலே எழும்பி உங்களுடைய கடமைகளை நம்ம குளித்து பரப்பிட்டு நம்ம ஸ்கூலுக்கு போனால் நம்ம எவ்வளோ புத்துணர்ச்சியாக எல்லா வேலையும் செய்வோம். ஆஃபீஸ்க்கு போனால் அப்போ அந்த குளிக்கும்போது நம்மளுடைய பலன் வருது. தண்ணி நம்ம உடம்புல படப்பட அந்த எலும்புகளுக்கு நல்ல ஒரு புஷ்டி வருது. நம்ம தண்ணி படாமல் நம்ம குளிக்காமல் அந்த இடத்துல இருந்தோம்னா அந்த சோர்வு, அந்த டயர்ட்னஸ் எப்பவும் அதை சாயங்காலம் பார்த்துடலாம், சாயங்காலம் குளிச்சிடலாம். அப்போ நம்மளுக்கு அந்த சோர்வு நம்மளை ஆட்கொண்டுருது. அப்போ சாயங்காலம் போக போக நைட் ஆயிடுது. சரி, என்ன நாளைக்கு பார்த்துடலாம் அப்படின்னு அந்த நாள் முழுவதும் நம்ம குளிக்காமல் சோம்பேறியாகவே இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் எதையுமே செய்ய முடியாது. நம்முடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்போ நம்ம தினமும் காலையில் எழும்பி நம்ம குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி நம்மளுடைய வேலைகளை துவங்கி பாருங்க. கர்த்தர் நிச்சயமா நமக்கு பலன் தந்து அந்த வேலைகளை சுறுசுறுப்பாக செய்ய முடியும். அடுத்து அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த பலன் தருகிற தண்ணி உடம்புல படும்போது நமக்கு எப்படி பலன் கிடைக்குதோ அதே போல தேவன் உங்களை பலப்படுத்துவார் அப்படின்னு நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கு விதைக்கிறான். அதுல 100 மடங்கு பலன் கிடைக்குது. அவனுக்கு 100 மடங்கு 30, 60, 100மாக அவனுக்கு பலன் கிடைக்கும். அவன் பஞ்ச காலத்துலதான் விதைக்கிறான். ஆனா அந்த காரியத்துல அவனுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குது. அப்போ அந்த ஈசாக்கு அந்த இடத்துல இருக்கிறான். அப்போ கேராரூர் அந்த இடத்துல வேப்பர்கள், இந்த தண்ணீர்கள், அந்த எல்லா இடத்துலையும் தோன்றாங்க. அந்த இடத்துல துறவு தோன்றணும். அப்போ அவங்க அப்பாவுடைய துறவை தான் இவன் தோன்றான். அவங்க அப்பாவுடைய துறவை மூடி போட்டுற அந்த துறவுகள் எல்லாம் பெலிஸ்தர் அந்த துறவுகளை மறுபடியும் மூடி போடுறாங்க. மூடி போட்டு அந்த துறவுகளை மறுபடியும் தோன்றான். ஈசாக்கு தோண்டும் போது இது என்னுடைய கேராரூர் மக்கள் இது எங்களுடைய இடம், இது எங்களுடைய தண்ணி. அதுல தண்ணி வந்ததோட அந்த மேய்ப்பர்களுக்கு சந்தோஷமா இருக்கு, தோன்றுகிற அந்த வேலைக்காரர்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்போ அவர்கள் அவன்கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க. வாக்குவாதம் பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஈசேக்குன்னு பேரிடுறாங்க. சரி அப்படின்னு ஈசாக்கு எந்த சண்டையும் போடலை. அவங்களோட பொறுமையா மறுபடியும் போயிட்டான். அதுக்கப்புறமாவும் இன்னொரு துறவை தோன்றாங்க. அதுக்கு சித்னான்னு பேரு. அங்கேயும் அதுலயும் அவங்க வாக்குவாதம் பண்ண, இது எங்களுடைய இடம். அப்ப நம்ம அந்நிய இடத்துல போய் நம்ம அடுத்த இடத்துல போய் இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க அது எங்களுடைய இடம்னு உரிமை பண்றாங்க. நம்ம எதை செஞ்சாலும் அது என்னுடைய இடம், இது என்னுடைய இடம், என்னிடத்து தந்துரு. ஒரு ஆசீர்வாதம் வர அவன் மறுபடியும் வேற இடத்துக்கு போறான். அங்க ரெகோபோத்து அந்த இடத்துல தண்ணி வருது, அது ரெகோபோத்துன்னு பெயரிடாம். நாம் பழுகு பெருகும்படிக்கு அந்த இடத்த தேவன் நமக்கு தருகிறார் அப்படின்னு அப்போ அதில் ஆசீர்வாதம் கிடைக்குது. ஆசீர்வாதம் கிடைக்கும் போது அங்களுடைய ஜனங்களுக்கு என்ன வருது? ஈசாக்கு மேலே பொறாமை வர்றது. அப்போ இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தீங்க, ஒரு நாட்களில் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். நீங்கள் ஆசீர்வதிக்கிறத மற்ற ஜனங்கள் பார்க்க அவங்களுக்கு என்ன வருது? பொறாமை வருது. ஆனால் அந்த பொறாமையிலையும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. தேவனிடத்துல அந்த மக்கள் சில காரியங்களை நீங்கள் செய்யும்போது அவங்களுக்கு பொறாமை அவங்க எப்படியாவது உங்களுடைய காரியத்தை தடுக்கலான்னு நினைப்பாங்க.
ஆனால் நீங்கள் அந்த பொறாமைக்கு பயப்படாமல் தைரியமாக உங்களுடைய காரியங்களை செயல்படுத்தி கொண்டே இருங்க. தேவனுடைய துணையை கொண்டு நீங்கள் செயல்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவார், அதில் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன்னு சொல்லி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். இந்த இடத்துல பொறாமப்பட்டு அந்த இடத்துல நீங்கள் உயர 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 மற்ற ஜனங்கள் உங்கள் நிமித்தம் பொறாமப்படுவாங்க. ஆனால் அந்த பொறாமையை நிமித்தமாகவும் நீங்கள் கலங்கி விடாதபடி, எதுக்கும் குறை சொல்கிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய காரியங்களை தடுத்து நிறுத்தி நிற்காதபடி நீங்கள் மறுபடியும் மறுபடியும் உங்களுடைய காரியங்களை தேவனுடைய துணையை கொண்டு செய்து கொண்டே இருங்க. தேவன் அந்த காரியங்களுக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். எப்படி அந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சு எல்லா காரியத்திலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். அவனோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் பழுகி பெருகும்படி ஆண்டவர் அதில் ஒரு ரகோபத்தை கொடுக்குறாரு. உங்களுக்கும் ஒரு ரகோபத்தை கொடுப்பார். நீங்கள் பழுகி பெருகும்படி ரகோபத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிதான் ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் உங்களோடு கூட இருந்து நீங்கள் காரியம் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. தேவன் தான் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். நன்றி சப்பா, அவங்க துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறப்பா. இந்த தீங்கு அணுகாதபடி இசப்பா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இசப்பா பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரொக்கப்போத்தை நீங்கள் கொடுத்து நீங்கள் பழகி பெருகும்படி ஆமென் இசப்பா. அந்த பூமி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஈசா கொடுத்த தேவன் இந்த மக்களுக்கும் இசப்பா நீங்கள் சுகம் கொடுத்து பலனை கொடுத்து தைரியப்படுத்தி எல்லா காரியத்திலும் நீங்கள் பலனை கொடுங்க. ஆசீர்வாதத்தை விளையாடுத்துங்க. நீங்கள் கூடவே இருந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.